இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓடும் விமானத்தில் பிறக்கும் குழந்தை எந்த நாட்டின் பிரஜை அப்படின்னா, விமானம் எந்த நாட்டின் மீது பறக்கிறதோ அந்த நாட்டின் பிரஜை. இந்தியாவின் சுவிட்சர்லாந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். மேல்தாடையை அசைக்கக்கூடிய விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலை வகைகளில் ஒன்றான அலிகேட்டர். படகு போக்குவரத்து மட்டுமே உள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவோஸ். சிறைச்சாலை இல்லாத நாடு எது? வாடிக்கன் நகர். இந்தியாவிலிருந்து எந்த நாட்டுக்கு செல்ல விசா தேவையில்லை? பூட்டான். அலுவலகங்களில் ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேலை செய்ய தடை விதிக்கும் நாடு எது? சவுதி அரேபியா. மதுரை ஆயிரங்கால் மண்டபத்தில் எத்தனை தூண்கள் உள்ளது அப்படின்னா 985 தூண்கள். டெஸ்ட் கிரிக்கெட்டில் சதம் அடித்த முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தியா அகர்வால். எந்த நாட்டின் பொது தொலைபேசியில் மக்கள் இலவசமாக பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபா. ரேடியத்தை கண்டுபிடித்தவர் யார்? மேடம் கியூரி. முதன்மை வண்ணங்கள் பிரைமரி கலர் என்று அழைக்கப்படுபவை எந்த நிறங்கள்? சிவப்பு, பச்சை, ஊதா. இந்தியாவில் குங்குமப்பூ எங்கு அதிகம் விளைகிறது? காஷ்மீர். மனித இதயம் சராசரியாக நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கின்றது? 72 முறை. சிவப்பு இரத்த அணுக்கள் உடலில் எந்த உறுப்பில் உற்பத்தியாகின்றன? எலும்பு மஜ்ஜையில். ஒட்டகச்சிவிங்கியின் கழுத்தில் எத்தனை முள்ளெலும்புகள் உள்ளன? 7. மூளையின் எந்த பகுதி நமது உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது? ஹைபோதலாமஸ். நமது உடலில் உள்ள மிக சிறிய எலும்பு எது? காதில் உள்ள ஸ்டேப்ஸ் எனும் எலும்பு. பிறந்ததற்கு பின்னர் மனித உடலில் வளர்ச்சியடையாத ஒரே பகுதி எது? கண்களின் கருவிழி படலம். மனித உடலில் சராசரியாக எத்தனை எலும்புகள் உள்ளன? 206 எலும்புகள். இனங்களின் தோற்றம் என்னும் நூலை எழுதியவர் யார்? சார்லஸ் டார்வின். மனித உடலில் உள்ள பெரிய எலும்பு எது? தொடை எலும்பு. பல் சொத்தையை தடுக்க குடிநீருடன் அல்லது பற்பசையுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் எது? ஃப்ளூரைட். குடிநீரை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் வாயு எது? குளோரின். பி.சி. ராய் விருது எதற்காக வழங்கப்படுகிறது? மருத்துவத்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மின்னல் கடத்தியை கண்டுபிடித்தவர் யார்? பெஞ்சமின் பிராங்க்லின். இந்திய அணுசக்தி துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் ஹோமி பாபா. காசிரங்கா வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? அசாம் மாநிலத்தில் உள்ளது. இந்திய முதலில் எப்போது அணுகுண்டு பரிசோதனை நடத்தியது? 1947ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பொக்ரான் என்னும் இடத்தில். இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? தாராப்பூர். இந்தியாவின் முதல் சோதனை குழந்தையை உருவாக்கியவர் யார்? டாக்டர் இந்திரா இந்துஜா. உலகில் குளோனிங் முறையில் முதலில் உருவாக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் பெயர் என்ன? டோலி. ஆளிக்கூடிய நிலையில் உள்ள அரிய உயிரினங்களின் பெயர்களை தெரிவிக்கும் அதிகாரப்பூர்வ பட்டியல் என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? ரெட் டேட்டா புக். இது இயற்கை மற்றும் இயற்கை வளம் பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தால் 1966ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சிறுநீரக நோயாளிகளின் இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்படும்
டயாலிசிஸ் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? வில்லியம் கோல்ப். மலேரியாவுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் குயினைன் என்னும் மருந்து எந்த மரத்திலிருந்து கிடைக்கிறது? சின்கோனா என்னும் மரத்திலிருந்து கிடைக்கிறது. பெருங்காயம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? பெருலா என்னும் மரத்தின் பிசினிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இஸ்ரேல் நாட்டு முதல் ஜனாதிபதியாக பதவி வகிக்க வாய்ப்பு கிடைத்தும் அதை மறுத்துவிட்ட புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர் யார்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். மஞ்சள் காமாலையை குணப்படுத்தும் மூலிகையின் பெயர் என்ன? கீழா நெல்லி. அறிவியல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28ஆம் நாள். அக்னி சிறகுகள் த விங்ஸ் ஆஃப் ஃபயர் எனும் புத்தகத்தை எழுதியவர் யார்? டாக்டர் அப்துல் கலாம். மின்சார விளக்கில் ஒளிர்வதற்கு பயன்படுத்தப்படும் உலோகம் எது? டங்ஸ்டன் எனும் உலோகம். எய்ட்ஸ் நோயை கண்டறிவதற்கு உதவும் 2 பரிசோதனைகள் யாவை? வெஸ்டர்ன் பிளாட் மற்றும் எலிசா எனும் பரிசோதனை. உலகின் முதல் சோதனை குழந்தையின் பெயர் என்ன? லூயி பிரவுன். பூச்சிகளை கண்டு பயன்படுத்துவதற்கு என்ன பெயர்? எண்டமாஃபோபியோ. ஈத்தரின் மருத்துவ பயன் என்ன? மயக்க மருந்தாக பயன்படுகிறது. இயற்கையாக கிடைக்கும் அணு ஆற்றல் தனிமம் எது? யுரேனியம். ஒரு அணுத்துகளுக்கு இந்திய அறிவியல் அறிஞர் ஒருவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அத்துகள் எது? அறிவியல் அறிஞர் யார்? துகள் போசான். அறிவியல் அறிஞர் டாக்டர் சத்யேந்திரநாத் போஸ். பறவைகள் பற்றிய அறிவியலுக்கு என்ன பெயர்? ஆர்னித்தாலஜி. மூங்கில் எந்த செடி இனத்தை சேர்ந்தது? புல் இனத்தை சேர்ந்தது. காந்திஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக எத்தனை முறை பதவி வகித்துள்ளார்? ஒரே ஒரு முறை. இந்திய அறிவியல் அறிஞர் சர் சி.வி. ராமனுக்கு எதற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது? அவருடைய ஒளிச்சிதறல் கொள்கைக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது. என்ஜின் ஆற்றலை அளப்பதற்கு உதவும் குதிரை திறன் எனும் அளவை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜேம்ஸ் வாட் எனும் கண்டுபிடிப்பாளர். நாட்டிக்கல் மைல் என்பது என்ன? அது எதற்கு பயன்படுது? ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.85 கிலோமீட்டர் தூரத்தை குறிக்கும். கடலில் தூரத்தை அளப்பதற்கு இது பயன்படுகிறது. அல்சீமர் நோய் என்பது என்ன? இது ஒரு மூளை சிதைவு நோய். முதுமை காரணமாக இது ஏற்படுகிறது. உலகின் முதல் குளோனிங் ஆட்டுக்குட்டியை டாலியை உருவாக்கியது யார்? அயன் வில்மட் எனும் ஸ்காட்லாந்து அறிவியல் அறிஞர். மனிதர்களை கண்டு பயன்படும் மனநோய்க்கு என்ன பெயர்? ஆண்ட்ரோபோபியா. விவசாயிகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 23ஆம் நாள். அணு உலையில் அணு ஆற்றல் உற்பத்தியாவதற்கு காரணமான அணுப்பிளவை தொடர்வினையை முதலில் வெற்றிகரமாக நிகழ்த்திய அறிவியலாளர் யார்? என்ரிகோ பெர்னி. எந்த வெப்பநிலையிலும் உறையாத தனிமம் எது? ஹீலியம். இது 4K வெப்பநிலைக்கு கீழ் திரவமாகவும் ஆனால் பனிக்கட்டியாகவும் உறையாது. கண் பார்வைக்கு மிகவும் அவசியமான வைட்டமின் எது? வைட்டமின் ஏ. உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 26ஆம் நாள். மஞ்சள் காமாலை ஏற்பட காரணம் என்ன? பித்த நீர் இரத்தத்தில் கலந்து விடுவதால் ஏற்படுகிறது. எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட
தாயிடமிருந்து அவருடைய கருப்பையில் வளரும் குழந்தைக்கு எய்ட்ஸ் பரவுவதை தடுக்கும் மருந்து எது? AZT எனும் மருந்து. அமெரிக்க கண்டுபிடிப்பாளரான தாமஸ் ஆல்வா எடிசன் சுமார் எத்தனை கண்டுபிடிப்புகளுக்கு பேட்டன் உரிமை பெற்றுள்ளார்? 1093 கண்டுபிடிப்புகளுக்கு அவர் பேட்டன் ரைட்ஸ் வாங்கியுள்ளார். வாயேஜர் 2 விண்கலன் எந்த ஆண்டு ஏவப்பட்டது? 1927ஆம் ஆண்டு. உலகின் முதல் நவீன கேளரங்கம் எங்கு எப்போது ஏற்படுத்தப்பட்டது? ஜெர்மனியில் 1923ஆம் ஆண்டு. நிலவில் காலடி வைத்த இரண்டாவது மனிதர் யார்? எட்வின் ஆல்ட்ரின். உணவை பதப்படுத்தி டின்னில் அடைக்கும் வழக்கம் எந்த ஆண்டு எங்கு ஏற்பட்டது? 1812இல் பிரிட்டனில் ஏற்பட்டது. நமது சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டாவது பெரிய கோள் எது? சனிக்கோள். சனிக்கோளுக்கு மொத்தம் எத்தனை துணைக்கோள்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது? 21 துணைக்கோள்கள். நிலவில் முதலில் காலடி வைத்த மனிதரான நீல் ஆம்ஸ்ட்ராங் எப்போது நிலவில் இறங்கினார்? 1969ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் நாள். இரத்தத்தின் 4 முக்கிய வகைகள் எவை? AB, ABO. நமது உடலில் அதிக என்சைம்களை உற்பத்தி செய்யும் உறுப்பு எது? கல்லீரல். தண்ணீரை பயன்படுத்தி வழங்கப்படும் சிகிச்சை முறைக்கு என்ன பெயர்? ஹைட்ரோபதி. லேசரை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் யார்? டாக்டர் சார்லஸ் ஹெச். டவுன்ஸ் ஆகியோர். ரேடாரை கண்டறிந்த அறிவியல் அறிஞர் யார்? H. டைலர் மற்றும் யங். குளிர்சாதன பெட்டியை கண்டுபிடித்தவர் யார்? ஜேக்கப் பெர்கின்ஸ். அணுகுண்டு பரிசோதனைக்கு இந்தியா பயன்படுத்திய தனிமம் எது? புளூட்டோனியம். குயிக் சில்வர் என்று அழைக்கப்படும் உலோகம் எது? பாதரசம். மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக்கின் மருத்துவ பெயர் என்ன? மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். உலகின் முதல் விண்வெளி காட்சி மையம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? ஜெர்மனி. மிகவும் பிரகாசமான விண்மீன் எது? பெரிய நாய் எனும் விண்மீன் கூட்டத்தில் உள்ள சிரியஸ் A எனும் விண்மீன். நமது சூரிய குடும்பத்திற்கு மிகவும் அருகில் உள்ள விண்மீன் எது? சென்டாரஸ் எனும் விண்மீன் கூட்டத்தில் உள்ள பிராக்சிமா சென்டாரி எனும் விண்மீன். மனித இரத்தத்தில் முதல் செயற்கைக்கோள் எது? மனித இனத்தின் முதல் செயற்கைக்கோள் எது? ரஷ்யா ஏவிய ஸ்புட்னிக் எனும் செயற்கைக்கோள். ஹோமியோபதி மருத்துவ முறையை உருவாக்கியது யார்? சாமுவேல் கிறிஸ்டியன் ஹான்மேன். மிகவும் லேசான தனிமம் எது? ஹைட்ரஜன். 1997இல் தோன்றிய வால் நட்சத்திரத்தின் பெயர் என்ன? ஹேலி பாப். டிரான்சிஸ்டரில் உள்ள தனிமம் எது? சிலிக்கான். அமிலமலை என்றால் என்ன? வளிமண்டலம் மாசில் உள்ள கந்த அமிலங்கள், நைட்ரிக் அமிலம் போன்ற அமிலங்கள் கரைந்து மழை தான் அமிலமலை என்று அழைக்கப்படுகிறது. பாக்டீரிய கிருமிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஸ்ட்ராப்டோமைசின் எனும் ஆன்டிபயோட்டிக் மருந்தை தவறாக பயன்படுத்துவதால் ஏற்படும் பக்க விளைவு என்ன? செவிட்டுத்தன்மை ஏற்படும். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மருத்துவமனைகள் அதிகமாக உள்ளது? கேரள மாநிலத்தில். இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் வில்லியம் ஹார்வேயின் பிறந்த நாள் எது? ஏப்ரல் 1ஆம் தேதி. ஸ்பைரோமீட்டர் என்றால் என்ன? சுவாசத்தின் போது உள்ளிழுக்கப்பட்ட மற்றும் வெளியிடப்பட்ட காற்றை அளக்க உதவும் ஒரு கருவி. கஞ்சா அல்லது ஓபியம் எனும் போதைப் பொருள் எதிலிருந்து கிடைக்கிறது? பாப்பி என்னும் செடியிலிருந்து கிடைக்கிறது. முட்டாள்களின் தங்கம்
என்று அழைக்கப்படுவது எது? இரும்பு பைரைட்கள் என்று அழைக்கப்படும் மஞ்சள் நிற இரும்பு சல்பைடு கனிமம். கன்காட்டன் என்று அழைக்கப்படுவது எது? செல்லுலோஸ் நைட்ரேட். ராக் காட்டன் என்று அழைக்கப்படுவது ஆஸ்பெஸ்டாஸ். கிரேக்க கடல் தேவதையின் பெயரை கொண்ட கோள் எது? நெப்டியூன். ஹார்மகோலைட் என்பது எது? நிலவின் தரையில் காணப்படும் ஒரு கனிம பொருள். பயோரியா என்பது உடலில் எந்த பகுதியை பாதிக்கும் நோய்? பற்கள் மற்றும் ஈறுகளை பாதிக்கும் நோய்.